வணக்கம் மக்களே, எல்லாரும் சோமா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனமலைக்கு போயிருந்தேன்னு. அதாவது நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் போய் இறங்கிட்டு அவங்க வந்து கார் அனுப்பி விட்டாவோ. அப்புறம் ஆனமலைக்கு வந்துட்டு அசதியில் நைட்டு தூங்கியாச்சு பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து சனிக்கிழமை வந்து ஆனமலையில் வந்து மாசாணியம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மத்தியெல்லாம். அந்த கோயிலுக்கு தான் நான், என் சம்மந்தி, என் மாவா, அப்புறம் ஒரு குழந்தை 4 பேர் போனோம் பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டிலேருந்து நடந்து வர தூரம் தான், நடந்து போய் சாமி கும்பிட்டோம். அந்த மாசாணியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடந்த மாதிரி இருந்தது. எங்கள் ஊரில் அதாவது இந்த அம்பையிலலாம் பார்த்தீங்கன்னா சந்தி மரிச்சம்மன் இருக்கும், அது வந்து படுத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாசாணியம்மனும் இருந்தது பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த அம்மனை பார்த்தோன்னா எனக்கு எங்கள் ஊர் சந்தி மரிச்சம்மன் கோயில் தான் ஞாபகம் வந்தது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வாசல்லையே இந்த நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ருப்போம் மத்தியெல்லாம் அந்த கலர் அப்பெல்லாம் ரவுண்டாக இருக்கும், ரொம்ப அப்படி தகடாக இருக்கும், தின்னாக வந்து நாக்கிலெல்லாம் ஒட்டு மத்தியெல்லாம். அப்புறம் இலந்த பழம் முட்டை இதெல்லாம் இருந்து எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருந்தான். அப்புறம் கடைக்கு பக்கத்தில் ஒரு ஓரமாக வந்து தின்னுட்டு இருந்தோமா, ஒரு பையன் வந்துட்டு வண்டி எடுக்க வந்தான், கொஞ்சம் வயசு பையன். அந்த பையன் நாங்கள் திங்கிறத பார்த்துட்டு சிரித்தான். ஆனால் திங்கிறத வச்சு அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல். எனக்குக்கா நீங்கள் வெளியூரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் தம்பி அப்படின்னா. ஏன் இதெல்லாம் உங்கள் ஊரில் கிடைக்கிறது இல்லைங்களா, இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னா. ஆமாப்பா எங்கள் ஊரில் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னா. அதனால் என்னக்கா வாங்கி எடுத்துகிட்டு போங்க உங்கள் ஊருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கொங்கு தமிழ்லேயே பேசினா பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் அப்படி பேச வரமாட்டேங்கி, நான் அவன் பேசினதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. சரிப்பா வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அந்த தம்பி போயிட்டான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வெயிலாக இருந்தது பார்த்தியெல்லாம், ஐஸ்கிரீம் தின்னுட்டு ஒரு கடைக்கு போனால். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் தின்னுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.